अगली खबर तमिलनाडु के रानीपेट से आ रही। बताते हैं आपको 10 सूत्रीय मांगों को लेकर विरोध प्रदर्शन किया गया, जिसमें यह भी शामिल था कि सभी सरकारी कर्मचारियों को पुराने स्टेटस में हायर एजुकेशन इंसेंटिव भी दिया जाए और स्टेट प्रायोरिटी के तौर पर जारी सरकारी ऑर्डर नंबर 243 में बदलाव करके उसे डिस्ट्रिक्ट लेवल पर प्रायोरिटी दी जाए और सेंट्रल गवर्नमेंट पर दबाव डाला जाए कि वह 2012 से पहले नियुक्त सभी लोगों को इंटरमीडिएट ग्रेजुएट टीचरों की नियुक्ति के लिए MDTE क्वालिफिकेशन टेस्ट से छूट दें। संवाददाता सेंथिल कुमार की रिपोर्ट। சரவணன், மாநில ஒருங்கிணைப்பாளர், போட்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பிலே இன்றைய தினம் 38 மாவட்டங்களிலே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலேயே ராணிப்பேட்டை மாவட்டத்திலே முத்துக்கடை பேருந்து நிலையத்திலே ராணிப்பேட்டை மாவட்ட போட்டோ ஜியோவுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம், தேர்தல் கால வாக்குறுதியாக கொடுத்த 309 என்ற வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையிலே தமிழ்நாட்டிலே பணிபுரியக்கூடிய 6,40,000 அரசு உயர் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்துக் கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அறிஞர் அண்ணா காலம் தொட்டு 1969 முதல் சற்றேறக்குறைய 51 ஆண்டுகளாக பெற்று வந்த ஊக்க ஊதியம், அதாவது உயர்கல்விக்கான ஊக்க ஊதியமானது தற்போது நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு ஒன் சம் அமௌண்ட், அதாவது 10,000, 15,000, 25,000 என்று வழங்குவதை நிறுத்தி பழைய நிலையிலேயே ஊக்க ஊதிய உயர்வை கண்டிப்பாக வழங்கிட வேண்டுமாய் நாங்கள் போட்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 108வது தேர்தல் கால வாக்குறுதியாக ஊர்ப்புற நூலகங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்த அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்குமாறு வாக்குறுதி அளித்துள்ளார். ஆகவே ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்கிடமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நகராட்சி, மாநகராட்சிகளில் மற்றும் பேரூராட்சிகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 1/4/2009 பிறகு நியமனப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சுமார் அடிப்படை சம்பளத்தில் 3,097 வித்தியாசம் ஏற்பட்டு ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபாய் வந்து அவருடைய ஊதியம் குறைவாக பெறுகின்ற சூழ்நிலை இருந்து வருகிறது. ஆகவே 16 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்ற 20,000 இடைநிலை ஆசிரியர்களை கருத்தில் கொண்டு, வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இந்த நடப்பு 2025 ஆண்டிலே அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு நாங்கள் போட்டோ ஜியோ பேரமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு ஏறக்குறைய 16 ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் குழுவை அமைத்திருக்கிறார்கள். குழுவின் அறிக்கை பெற்று உடனடியாக அது தீர்க்கப்பட வேண்டுமாய் நாங்கள் தமிழ்நாடு போட்டோ ஜியோ பேரமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய 7, 14, 20 ஆண்டுகள் பணிபுரித்தவர்களுக்கு டைம் பவுண்டன் என்ற முறையிலே அவர்களுக்கு பதவி உயர்வு, காலமுறை பதவி உயர்வு வழங்கிடமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து துறைகளிலும் 52 என்ற அரசாணையை போட்டு சற்றேறக்குறைய தமிழகத்திலே 13 லட்சம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் இருந்தார்கள். இப்போது 9.5 லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஆகவே தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் உள்ள காலிப்பணியினர்களை உடனடியாக நிறைவேற்றும் என்று நாங்கள் எங்கள் போட்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்களுக்கு கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 என்ற பதவி உயர்வை வழங்கி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நாங்கள்